தொழில் சிறக்க தொழிற்சாலை அதிகமாக திறக்கப்படும். அதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வளர்ந்தவுடன் இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பொங்கல் பரிசு கொடுத்தோம். அப்பொழுது 2500 ரூபாய் கொடுத்தோம். அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது என்ன குறிப்பிட்டார்? எனக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் சொன்னார். அப்பொழுது அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நான் 15 நாளுக்கு முன்பாகவே கூட்டத்தின் வாயிலாக இந்த முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது கோரிக்கை வைத்தீர்கள் 5000 கொடுக்க வேண்டும் என்று. இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்றீர்கள். நீங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படை எல்லா குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தோம். ஆனா 3000 தான் கொடுத்திருக்கிறார். 3 வருஷமா எதுவுமே கொடுக்கல. இப்பொழுதுதான் கொடுத்திருக்கிறார். ஆக அது மட்டுமல்ல, லேப்டாப் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர் சமுதாயம் கிடைக்க வேண்டும். பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் 12000 ரூபாய் செலவழித்து மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம். சுமார் 7300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வலியுறுத்தினோம். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய மாணவருடைய திறமையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய லேப்டாப் திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள். அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வலியுறுத்தினோம். பொது வழியிலே பேசினோம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம். 4 ஆண்டு காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அடைந்து விடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு. நாங்கள் அந்த திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். திரு ஸ்டாலின் அவர்களை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, 4 ஆண்டு காலமாக கொடுத்திருந்தா மாணவர்கள் எவ்வளோ பயன்பெற்றிருப்பாங்க. இல்ல நீங்க கொடுக்கிறது ரைட், வேண்டாம் நாங்க சொல்லல, அதை வரவேற்கிறோம். எப்ப கொடுத்திருக்கணும்? கல்லூரி ஆரம்பத்திற்கு முன்பாகவே இந்த ஆண்டு துவக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கலாம். அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கல்லூரியில் சேர்கின்ற மாணவர்கள் கடன் உடனே வாங்கி இந்த லேப்டாப் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவர்கள் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இறுதி ஆண்டு முடிச்சு வெளியிலே போறாங்க, அவர்களுக்கு கொடுக்குறீங்க. இதனால என்ன பயன்? சிந்திச்சு பாருங்க. ஒரு திட்டத்தை கொடுக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆரம்பத்திலே 2025ஆம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பாகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருந்தால் மாணவனுடைய சுமை குறைந்திருக்கும். பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தில்தான் இப்படிப்பட்ட அவலங்களை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திச்சு பாருங்க. நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை உணர்ந்து இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்டாங்க வாக்குறுதி. எல்லா குடும்ப அட்டை தான் இருக்கும், விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர் அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. இந்த 4.25 ஆண்டு காலத்திலே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியவில்லை. ஒரு கையிலாகாத அரசாங்கம். அதுபோல தமிழகத்திலே நிர்வாகம் சிறப்பாக இருக்க என்பதற்காக 6 மாவட்டத்தை புதிதாக தோற்றுவித்தோம். அதுதான் கள்ளக்குறிச்சியும் ஒன்று. 7 சட்டக்கல்லூரியை கொடுத்தோம், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், இங்கே பிரம்மாண்டமாக கால்நடை பூங்கா 1000 கோடியில் 50 ஏக்கர்ல கொடுத்தோம். இப்படி சாதனை மேல் சாதனை படுத்த ஸ்டாலின் அவர்களே தெரியாட்டுனா படிச்சு தெரிஞ்சுக்கங்க, சேலஞ்சு பண்ற விட்டுருங்க.
சேலஞ்ச் என்று சொல்லியிருக்கிறீங்க. சேலஞ்சுன்னு என்ன? நீங்க ஒரு மேடையை போடுங்க, அதே மேடையில் நான் வருகின்றேன், எங்களுடைய அதிமுக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகளை சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற இதை தெரிவித்தார். உடனே அங்க இருக்கிற ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், வேண்டுமென்றே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறார், நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று. நீங்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அத்தனையும் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை தானே. எங்கே பார்த்தாலும் பாலங்கள், சாலைகள் அற்புதமாக கொடுத்தோம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு ஆரம்பப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று அதிகமான பள்ளிகளை திறந்து கற்போடைய எண்ணிக்கை தமிழகத்திலே முதலிடத்துக்கு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி 2015 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு புதிய புதிய தொழிற்சாலை தமிழகத்துக்கு வந்து நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி.